வணக்கம் நண்பர்களே. எனி ஃபூல் கேன் ஸ்டாப் ட்ரிங்கிங், ஒன்லி எ வைஸ் மேன் கேன் ஸ்டே ஸ்டாப்ட். எந்த முட்டாளாலும் குடியை நிறுத்த முடியும், புத்திசாலிகளால் மட்டுமே தொடர்ந்து குடிக்காமல் இருக்க முடியும். குடியை நிறுத்துவதல்ல நமது நோக்கம், தொடர்ந்து குடிக்காமல் இருப்பதே நமது நோக்கம். ஏஏ எப்படி செயல்படுகிறது? எங்கள் வழியை முழுமையாக பின்பற்றியவர்கள் மீண்டும் குடி போதைக்கு அடிமையாவது அரிது. குணமடையாமல் போனவர்கள் எல்லோரும் எங்களுடைய இந்த எளிய செயல் திட்டத்தை முழு மனதோடு பின்பற்ற நினைக்காதவர்கள் அல்லது பின்பற்ற முடியாதவர்கள்தான். பொதுவாக இவர்களெல்லாம் சுபாவத்திலேயே தங்களுக்குத்தானே நேர்மையுடன் நடந்து கொள்ள முடியாதவர்கள். அப்படிப்பட்ட துர்திர்ஷ்டசாலிகளும் இருக்கிறார்கள். அவர்களை குறை கூறி பயனில்லை. அவர்கள் அந்த மாதிரியாகவே பிறந்து விட்டார்கள் என தோன்றுகிறது. முழு நேர்மை தேவைப்படுகிற ஒரு முறையான வாழ்க்கைக்கு அவசியமான கிரகிக்கும் தன்மையையும் வாழ்க்கையின் நெறிமுறைகளையும் வகுத்து கொள்ளும் தன்மையையும் இயற்கையிலேயே பெற தவறிவிட்டவர்கள். அவர்களுடைய வாய்ப்புகள் சராசரிக்கும் குறைவே. இவர்களில் சிலர் தீவிர மனக்கிளர்ச்சியாலும் மனச்சிதைவிலும் கஷ்டப்படுகிறவர்கள். ஆனால் இதில் பலர் இவ்வழிமுறைகளை நேர்மையாக பின்பற்றுவதன் மூலம் நல்வாழ்வு பெறலாம். எங்களுடைய அனுபவங்கள் பொதுப்படையாக நாங்கள் எப்படி இருந்தோம், பின் என்ன நேர்ந்தது, நாங்கள் இப்பொழுது எப்படி இருக்கிறோம் என்பதை காட்டும். நாங்கள் பெற்ற நல்ல வாழ்க்கையை நீங்களும் பெற விரும்பினால் அதற்காக நீங்கள் எதையும் செய்ய தயாராக இருத்தல் வேண்டும். அப்படியானால் நீங்கள் சில வழிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும். இவற்றுள் சிலவற்றை கண்டு நாங்கள் பின்வாங்கினோம். ஆகவே தொடக்கத்திலிருந்தே பயமின்றி முழு மனதோடு பின்வாங்காமல் இருங்கள் என்ற ஆவலில் மன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். எங்களில் சிலர் எங்களுடைய பழைய கருத்துக்களை விடாமல் பிடித்து கொள்ள முயன்றோம். அதனால் எந்த ஒரு பயனும் கிடைக்கவில்லை. அவற்றை முற்றிலும் துறந்தபோதுதான் பலன் ஏற்பட்டது. இதோ நாங்கள் பின்பற்றிய வழிமுறைகள். குடியிலிருந்து மீள நீங்களும் விரும்பினால் இந்த வழிமுறைகளை பின்பற்றலாம். 1. மதுவை பொறுத்தவரை சக்தியற்றவர்கள் என ஒப்புக்கொண்டோம். வாழ்க்கையை எங்களால் சரிவர நடத்த முடியவில்லை. 2. எங்களை விட வலிமை பொருந்திய சக்தி எங்களுக்கு மன தெளிவை அளிக்கக்கூடும் என்ற நம்பிக்கைக்கு வந்தோம். 3. நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனின் பொறுப்பில் எங்கள் சித்தத்தையும் வாழ்க்கையையும் ஒப்படைக்க முடிவு செய்தோம். 4. அச்சமின்றி எங்களை பற்றிய ஆழ்ந்த குணப்பட்டியல் தயார் செய்தோம். 5. இறைவனிடமும் எங்களிடமும் மற்றொருவரிடமும் எங்கள் தவறுகளின் உண்மையான தன்மையை ஒப்புக்கொண்டோம். 6. இறைவன் எங்களின் இந்த எல்லாவித குணக்குளார்களையும் அகற்ற நாங்கள் முழு மனதோடு எங்களை தயார்படுத்தி கொண்டோம். 7. எங்களுடைய குறைபாடுகளை நீக்கும்படி இறைவனை பணிவோடு வேண்டினோம். 8. நாங்கள் யாருக்கெல்லாம் தீமை செய்தோம் என்ற பட்டியல் தயாரித்து அவற்றிற்கு பரிகாரம் செய்ய தயாரானோம். 9. எங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கோ மற்றவர்களுக்கோ தீங்கு விளைவிக்க வண்ணம் கூடுமான வரையில் நேரடியாக பரிகாரம் செய்தோம். தொடர்ந்து சுயபரிசீலனை செய்தோம். தவறு செய்த போதெல்லாம் உடனடியாக ஒப்புக்கொண்டோம். 11. பிரார்த்தனை மற்றும் தியானத்தின் மூலம் நாங்கள் புரிந்து கொண்ட இறைவனிடம் உள்ளார்ந்த தொடர்பை வளர்த்து கொள்ள முயற்சித்தோம். எங்களுக்காக அவன் சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ள மட்டுமே வேண்டி அதை நிறைவேற்றும் சக்தியை கோரி பிரார்த்தித்தோம். 12. இவ்வழிமுறைகளை பின்பற்றியதன் பலனாக ஆன்மீக விழிப்பை பெற்றோம். இந்த வழிமுறைகளை மற்ற குடி நோயாளிகளுக்கு எடுத்து கூற முயற்சித்தோம். இந்த தத்துவங்களை எங்கள் வாழ்க்கையின் எல்லா அம்சங்களிலும் கடைபிடிக்க முயற்சித்தோம். நன்றி இறைவா.